மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மூலாதார கொள்கை. அதற்காக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் 3 பயணங்களாக நடைபயணம் சென்றவர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு. எங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை கூடாது என்று ஊராட்சி மன்றத்திலே தீர்மானம் போட்டு, ஆனால் அந்த கடையை நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த கடை உடைக்கப்பட்டு அங்கிருந்த விஸ்கி பாட்டில், ரம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து ரோட்ல போட்டு கொளுத்திட்டு எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் செய்தி. ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட் சொல்லிருச்சு, அவங்க ஊர் மக்களும் ஊராட்சி மன்றமும் எடுத்த முடிவு சரியானதுதான், இதிலே நாங்கள் தலையிட மாட்டோம், அது டாஸ்மாக் கடையை மூடியதுதான் சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அதிமுக அரசு சென்றது. ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே தலைமை நீதிபதியாக இருந்தவருடைய அமர்வுக்கு சென்றது. அவர் அந்த ரிட் பெட்டிஷனை பார்த்த உடனே தூக்கி அப்படி போட்டுட்டு டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க ஊர்ல டாஸ்மாக் கடையை ஊர் மக்களும் ஊராட்சியும் சேர்ந்து அகற்றியது நிலை பெற்று விட்டது. அதாவது அதிலேயே 150 பேர் மேல கேஸ் போட்டு, என்னையும் மேலையும் கேஸ் போட்டு அவங்க இருக்க. அது மாதிரியான சூழ்நிலையில இந்த ஊர்லயாவது நாங்க செய்ய போறோம், நீங்க வாங்கன்னா நான் போவேன். நீங்க ஒண்ணுமே பத்திரிகை படிக்கிறது இல்லையா, பேப்பரே படிக்கிறது இல்லையா? எதுக்காக திமுகவோட போனோம்னு மிக தெளிவான அறிக்கை கொடுத்தோம். நாங்க இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே சேர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் உயர்நிலை குழுவிலே. அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகையில தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதிமுக தலைமையில தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்க? அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்ல. அவங்க ஜெயிக்க போறதே இல்ல. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்ல. ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும்? அது நடக்க போறது இல்ல. என்ன குறைஞ்சிருக்கு? ஒன்னு கொடுத்தாங்க, ஒரு பீரியட், அவ்வளவுதான். இதெல்லாம் தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எல்லாம் அதெல்லாம் ஒரு விரக்தியிலும் இல்ல. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க முழுமையா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சதில்லை. ஆனால் நாங்க எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனா நாங்க திமுக கூட்டணியில தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி. திருச்சி மாநாட்டில் 5 லட்சம் பேருக்கு குறையாமல் திரள்வார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. நாங்கள் நடத்திய எழுச்சி பேரணியைப் போல தலைநகர் சென்னையின் வரலாற்றில் பிரிட்டிஷ்காரர் காலத்திலிருந்து இன்று வரை எங்கள் பேரணியை போன்ற ஒரு பேரணி சென்னையிலே நடந்ததே கிடையாது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை அந்த பேரணி நடந்தது. லட்சோபலட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். அப்படி ஒரு எழுச்சி பேரணியை தமிழகம் இதுவரை கண்டதில்லை. அப்ப இப்ப திருச்சி மாநாட்டிலையும் அதே போலத்தான். முதல் நாள் மாலையிலே ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர், அவரும் அதைப் போல சங்கரையா அவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கலந்து கொண்ட திருச்சி மாநாட்டில் அந்த ஊர்வலமும் முதல் நாள் மாலை 4 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 7 மணி வரையிலும் நடந்தது. அவையெல்லாம் லட்சோபலட்சம் பேர் திரண்டு வந்தவர்கள். அது மட்டுமல்ல, நான் சுற்றுப்பயணம் போகிற போது, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு போகிற ஊர்களில் எல்லாம் 10,000 பேருக்கு குறையாமல் திரண்டார்கள். இரவு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அந்த கூட்டம் அப்படியே இருந்தது.